நாடு முழுவதும் தண்டனை காலம் முடிவதற்கு முன் ஆயுள் கைதிகளை விடுதலை செய்ய தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற முருகன், சாந்தன், பேரறிவாளன் மற்றும் ஆயுள் தண்டனை பெற்ற நளினி உள்ளிட்ட 4 என்று 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு கடந்த பிப்ரவரி மாதம் முடிவு செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு செய்தது. இவ்வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்யும் அதிகாரம் தமிழக அரசுக்கு இல்லை, மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என்று முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு வாதிட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் 7 பேரை விடுதலை செய்ய தடை விதித்ததோடு இவ்வழக்கை அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைத்தது. ராஜீவ் கொலை கைதிகளை விடுவிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா என்பதை அரசியல் சாசன அமர்வு முடிவு செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இவ்வழக்கு தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன் புதனன்று நடந்தது. மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் ரஞ்சித் குமார் ஆஜராகி நாடு முழுவதும் ஆயுள் சிறை கைதிகளை தண்டனை காலம் முடிவதற்கு முன் மாநில அரசுகள் விடுவிப்பதாகவும், எனவே அனைத்து மாநிலங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப வேண்டுமெனவும் கோரினார். அதன்படி அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட அரசியல் சாசன அமர்வு ஆயுள் சிறை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய ஜூலை 22ஆம் தேதி வரை தடை விதித்தும் உத்தரவிட்டது. இது தொடர்பாக மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை மன்னிப்பு வழங்கி விடுவிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுகள் பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சிபிஐ புலனாய்வு செய்த வழக்குகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்களை தண்டனை காலத்துக்கு முன்பே விடுதலை செய்ய மத்திய அரசின் ஒப்புதல் தேவையா என்று மாநில யூனியன் பிரதேச அரசுகள் ஜூலை 18ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் உத்தரவிட்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.